ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து 9th இங்கிலீஷோட 5th ப்ரோஸ் அதோட வைல்ட் ரீடிங் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த இமேஜினரி எலிக்சர் ஆஃப் லைஃப்? ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்மளே வந்து ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம படித்த மாதிரி. ஸோ டோன்ட் லுக் அட் த ஒர்க் புக் ஆர் கைட் எனி திங் யூ ஹாவ். ஸோ ஜஸ்ட் யூ ரைட் ஆன் யோர் ஓன். அதான் நான் சொல்லுவேன். ஸோ இருந்து எப்போ மார்க் பண்ணிக்கோங்க. கொஷின்லேருந்தே ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ண பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் இருந்து குறிக்கிறோம். த இமேஜினரி எலிக்சர் ஆஃப் லைஃப், அந்த ஈஸ் லாஸ்ட்டில் வந்துடுது, இஸ் த டிவைன் அம்ரிதா. ஸோ இந்த 2 மார்க்கில் நம்ம படிக்க வேண்டிய ஸோ அக்கார்டிங்லேருந்தே குறிச்சிக்கலாம். அக்கார்டிங் டு த ரைட்டர் என்னது? அக்கார்டிங் டு த ரைட்டர் ஆன்சர் இஸ் plain water. Plain water is the real elixir of life and it is the commonest of all liquids. இது நான் லெசன் ரீட் பண்ணுறப்பவே சொன்னேன். plain water அன்லைன் பண்ணிக்கோங்க, இந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட், வாட் இஸ் த wonderful difference the writer talks about the passage? The wonderful difference the writer talks about the passage is, இது எல்லாமே கொஷினில் இருக்குது. தாலிருந்து குறிச்சிருக்கோம், பேசேஜ்க்கு அப்புறம் ஈஸ் போட்டோம், அவ்வளோதான். On one side was visible a sea of billowing sand without a speck of green or a single living thing. On other side lay one of the greatest, most fertile and densely populated area with full of life and vegetation. இது ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான், பார்க்குறதுக்கு தான் தெரியுது. அர்த்தம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், வாட் இஸ் த சியரிங் சைட் மென்ஷன் இன் த பேராகிராஃப்? இருந்து குறிச்சிக்கிறோம். The cheering sight mentioned in the paragraph is the rain-fed tanks. அந்த வேர்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும், மித்தது எல்லாமே கொஷனில் இருக்குது. And what is the writer compare water in a landscape to? The writer, இருந்து குறிக்க சொல்லியிருக்கேன், ஸோ குறிங்க. The writer கம்பேர் வந்து கம்பேர்ஸாக மாறுது, எஸ் போடுறோம். ஏன் எஸ் போடுறோன்னா கொஷினில் வந்து டூ ஃபார்மில் டஸ் இருக்குது. ஸோ டஸ் வந்துச்சு அப்படின்னா கொஷினில் இருக்கக்கூடிய வேர்புக்கு வந்து ஆன்சரில் எஸ் சேர்த்தணும். இதை வந்து நீங்கள் குறிச்சே வச்சுக்கலாம். த ரைட்டர் கம்பேர்ஸ் வாட்டர் இன் அ லேண்ட்ஸ்கேப் டு த ஐஸ் இன் ஹியூமன் ஃபேஸ். ஹவு டஸ் த வாட்டர் இன் ரெயின்ஃபிட் டேங்க்ஸ் கெட் இட்ஸ் கலர்? இருந்து குறிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷினில் வந்து என்ன வந்திருக்கு? டஸ் வந்திருக்கு. ஸோ கெட்டு வந்து என்னவாகுது? கெட்ஸ் ஆகுது. வேர்ப் வந்து என்னவாகுது? எஸ் சேர்த்து. Suspended finely divided soil in it. அவ்வளோதான். வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன்? இருந்து குறிங்க. த மெயின் காஸ் ஆஃப் சாயில் எரோஷன் ஈஸ் வந்து கொஷின் மார்க் அடுத்து, கொஷின் மார்க் இல்லைன்னா என்ன ஈஸ் வரும். சடன் பர்ஸ்ட் ஆஃப் எக்ஸசிவ்லி ஹெவி ரெயின். இது மட்டும் எழுதுனா போதும். இன்னும் நான் நல்லா படித்த மாதிரி இருக்கணும், நிறையா தெரிஞ்ச மாதிரி இருக்கணும்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. வாட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆடட் டு த இரோஷன் ஆஃப் ப்ரீஷியஸ் சாயில்? இந்த லெசனை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்போ இந்த மாதிரி மெத்தடில் எழுதுகிறப்போ நம்மளுக்கு மறக்கவும் மறக்காது, ஈஸியாக மார்க் வந்துடும், 2 மார்க்ஸ். அதர் ஃபேக்டர்ஸ் ஆடட் டு த எரோஷன் ஆஃப் ப்ரீஷியஸ் சாயில், இங்கே 6 தான் போடணும், ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லோப் ஆஃப் லேண்ட், removal of natural protective coat of vegetation, existence of rust along with the water can flow with rapidly gathering momentum, absence of any checks of such flow. ஸோ ப்ரெசன்டேஷன்லேயும் ஒரே மாதிரி நான் ஸ்டாரே தான் போடுவேன்னு போட்டுட்ருக்காம இந்த மாதிரியான ஏரோஸ், சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது, ஹவு கேன் சாயில் எரோஷன் கேன் பி ப்ரிவென்டட்? அதுவும் கொஷின்லேருந்தே. சாயில் எரோஷன் கேன் வந்து இங்கே வந்துடும். கேன் பி ப்ரிவென்டட் பை த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். இதில் முக்கியமானதை எழுதியிருக்கேன். நல்லா படிக்கிற குழந்தைங்க ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எழுதுங்க. முடியாத குழந்தைங்க அட்லீஸ்ட் அந்த டார்க்காக இருக்கிறதையாவது ட்ரை பண்ணுங்கள். அடுத்து, ஹவு டஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன் சர்வ் அ டபுள் பர்பஸ்? ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன் சர்வ் வந்து என்னவா மாறுது? சர்வ்ஸாக மாறுது. கரெக்டாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் சூப்பர்னு சொல்கிறேன். டஸ் வந்து சர்வ்ஸ். ரெண்டே வார்த்தை, கன்சர்வ், கீப்
ஆன் இன் இதை வச்சிட்டிங்கன்னா சேம் சென்டென்ஸ் தான். இது மாற்றி போட்டால் இந்த கொஷனுக்கு ஆன்சர்ஸ் முடிஞ்சுது. 2 source ஆஃப் வாட்டர், இதை ஏற்கனவே நம்ம லெசன் எடுத்துகிறப்ப அன்லைன் பண்ணியிருந்தோம். ஆர்டிஷியன் வாட்டர், ரெயின் ஆர் ஸ்னோஃபால். வாட் ஹேப்பன்ஸ் டு த ரெயின் வாட்டர்? Rain water flows down into the streams and rivers, ultimately finds its way to the sea. What is the idea of civilized forest? The idea of civilized forest is the systematic planting of suitable trees. The ஈஸ்க்கு அப்புறம் இருக்க அந்த டார்க் கொடுத்ததை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். How can you check soil erosion? Civilized forest and its methods of planting can check soil erosion. முடிஞ்சது. What is the cheapest means of transport? இதிலிருந்து குறிக்கிறோம். The cheapest means of transport is by boats and barks through canals and rivers. How can you make a difference in countryside? The availability of electric power would make a tremendous difference to the life of countryside. அடுத்து answer the following questions. இது நம்ம திருப்பவும் லெசனை ரீட் பண்ண மாதிரியே தான் இருக்கும். What makes water one of the most powerful and wonderful things on earth? Water is not only the commonest of liquids, but also the uncommon of liquids with amazing properties which are responsible for its unique power of maintaining animal and plant life. The amazing property makes water one of the most powerful and wonderful things on earth. இந்த லாஸ்ட்டில் வருது பார்த்திங்களா, அது நம்ம கொஷின்லேயே இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். அடுத்தது, how does water helps in the formation of fertile lands? Water helps in the formation of fertile lands by. How வந்தால் நம்ம because or by யூஸ் பண்ணலாம். by. why வந்தால் because, how வந்தால் by. The formation of fertile lands. How does soil erosion happen and what are its main causes? இது நம்ம ஏற்கனவே வைல்ட் ரீடிங் கொஷின்ஸில் படித்ததுவே கொஞ்சம் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஆன்சராக முடிச்சிருது. அடுத்தது, ப்ரிவென்டிங் மெஷர்ஸ். வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னா, த மெஷர்ஸ் ஷுட் பி யூஸ் டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். இதுவும் கொஷின்லேருந்து மேக்ஸிமம் ஃபார்மிங். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் அகெயின் படித்தா போதும். அடுத்தது, ஹவு அக்கார்டிங் டு சர் C.V. ராமன் கேன் ரெயின் வாட்டர் ஆஸ் வெல் ஆஸ் the waters of river can be prevented from going to waste. According to Sir C.V. Raman, rainwater as well as waters of river can be prevented from going to be waste. இது வரைக்கும் நம்மளுக்கு கொஷனில் இருக்குது. By developing civilized forest and planting appropriate types of vegetation. இதுதான் நம்ம படிக்கிறோம். பார்க்குறதுக்கு தான் 4 லைன்ஸாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு 2 லைனுக்கு மேலே கொஷின்ஸ்லேருந்தே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இடியம்ஸ். இடியம்ஸ் வந்து டிஇடி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இடியம்ஸ். ஸோ ஒவ்வொரு லெசன்லேயும் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் வேர்ட்ஸோட மீனிங்ஸ், அப்புறம் ஏதாவது இடியம்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள், ஃப்ரேசஸ் இருக்கான்னு பாருங்கள், தென் லாஸ்ட்லி கிராமர். இதுவும் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இடியம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து blood runs thicker than water. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாவ் stronger obligations with each other than with people outside the family. அதாவது blood runs thicker than water. நம்ம மீனிங்கை போகாமல் இடியம்ஸை வச்சே நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடியம்ஸுமே வந்து வாட்டர் இடியம்ஸ். இதே மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க, ஃபுட் இடியம்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், blood runs thicker than water. அதாவது என்ன சொல்கிறோம், நம்ம ரத்தம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ துடிக்கும், நம்ம ரத்தம் நம்ம சொந்தம் அப்படிங்கிறது அதுதான் அது. அடுத்தது, டு பி அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அதாவது ஒரு இக்கட்டான ஒரு மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்தால் அதுக்கு எவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். டல் ஆஸ் டிஷ் வாட்டர். டல்லுன்னு வந்துருச்சு. டல்லுனால ஏன் டல் ஆகிறோம், போராக அன்இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி டல்லாக இருக்கும். அடுத்தது, ஆஸ் அ டக்ஸ் டேக்ஸ் டு வாட்டர். வாத்து எங்கே தான் இருக்கும், தண்ணியில் இருக்கும். அது வந்து நேச்சர். ஸோ நேச்சுரலி வித் ஈஸ். கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். நடக்கிறது நடக்கட்டும், எதுவாக நடந்தாலும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. இது வந்து பாருங்கள், நம்ம இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம், யாரை பற்றியும் நம்ம நினைக்காம அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். போர் கோல்டு வாட்டர் ஆன் சம்திங். அதாவது
நான் எவ்வளோ இதாக ஒர்க் பண்ணுறேன், என் மேலே திடீர்னு இப்படி ஒரு பழியை போட்டாங்களே, திடீர்னு ஒரு சொல்லிட்டாங்களே, விமர்சிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்தது வந்து ட்ரெட் வாட்டர். ட்ரெட் வாட்டர் அப்படின்னா என்னென்னா, முயற்சி செய்வாங்க, ஆனால் அந்த அந்த முயற்சியில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஒரு முன்னேற்றம் இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இங்கிலீஷ் வந்து ட்ரை பண்ணுறேன், பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் வந்து சக்ஸஸ் ஆகிட்டிங்களா அப்படின்னா நோ. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடியம் வந்து பொருத்தமாக இருக்கும். பி வாட்டர் ஆஃப் டக்ஸ் பேக் அப்படின்னா என்னன்னா, மித்தவங்க இப்போது ஒரு வாத்தோட மேலே வந்து தண்ணி பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து பட்டிருக்கே அப்படின்னு ஒன்றும் நினச்சிட்ருக்காது, அது பாட்டில் போயிட்டுருக்கும். அதே மாதிரி மித்தவங்க என்ன குறை வேணால் சொல்லிட்டு போங்க, நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இது. டு பி இன் டீப் வாட்டர் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கவங்க அப்படின்னு அர்த்தம். தென் க்ளோசரி. இருக்கும். அமிர்தம். பிலோவிங் அப்படின்னா கேரக்டரைஸ்ட் பை கிரேட் ஸ்வெல்லிங் வேவ்ஸ் ஆர் சர்ஜஸ். லேண்டோட ஃபார்மேஷன் தான், அப்படி மேடும் பள்ளமா, மேலே வந்து கீழே வந்து அந்த மாதிரி இருக்குது. அடுத்த டீமிங். டீம்னே வச்சுக்கலாம். நம்ம டீம்னா என்ன, கூட்டமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக இருக்க ஒரு டீம், அதை தான் அங்கே சொல்கிறாங்க. டீமிங்னு அட்ஜெக்டிவில் சொல்கிறாங்க. ட்ரிக்லிங் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் வாட்டருக்கு வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணுற ட்ரிக்லிங் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இது வாட்டர் தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ப்ரிசிபிடேட் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், ஒரு ஜூஸ் பண்ணுவோம், ஜூஸில் தண்ணி ஊற்றுவோம், சர்க்கரை மேலே போட்டோன்னா மேலே நிற்குமா, டக்குன்னு வந்து என்னவாயிரும், அடியில் ப்ரிசிபிடேட் ஆகிரும். அதே மாதிரி தான் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கீழே ப்ரிசிபிடேட் ஆகிறது, அதான் சொல்கிறாங்க. க்ரஸ்ட்டுனா ஒரு ராக்கோட மேல் பகுதி, ஹார்ட் அவுட்டர் கவரிங், அதை சொல்கிறோம். கேட்ச்மெண்ட் அப்படின்னா ரிசர்வாயர்னால் சொல்லி தண்ணி தேக்கி வைக்கிற ஒரு ஏரியா, அதான் கேட்ச்மெண்ட் ஏரியா. பாக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு லாங் போட் வித் ஃப்ளாட் பாட்டம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் those who watch my video. Don't forget to subscribe my channel. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.